அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளர் ஞானச்சித்தன். பொது உடைமை சித்தாந்தத்தின் தந்தை என்று போற்றப்படும் காரல் மார்க்ஸ் அவர்கள் ஒரு அருமையான பொன்மொழியை நமக்கு சொல்லியிருப்பார். அந்த பொன்மொழி என்னன்னா, மனிதனாக பிறந்தவன் பயனின்றி அழியக்கூடாது. ஆமாங்க, தன் பெண்டு தன் பிள்ளை என வாழாம நம்ம வாழ்க்கை நமக்கு மட்டும் பயன்படக்கூடாது, இந்த சமூகத்திற்கும் பயன்பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துல A to Z ஃப்ரீ கோச்சிங் சென்டரை நான் நடத்தி வரேன். என்னுடைய தொலைநோக்கு பார்வை என்னன்னா, தமிழக இளைஞர்கள் பெரும்பாலும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதில்ல. குறிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல, யூபிஎஸ்சி எக்ஸாம்ல அதுலயே 26 போஸ்ட் இருக்கு. அதெல்லாம் யாருமே மேக்சிமம் எழுதுறதில்ல. கிராமத்துல இருக்கிற இளைஞர்கள் அதை பத்தி சரியான ஒரு புரிதல் இல்லாம, விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒரு அரசு அதிகாரியா மாறணும். மற்ற மாநில இளைஞர்களை காட்டிலும் தமிழக இளைஞர்கள் பெரும்பாலும் சினிமா, கிரிக்கெட்டு, ஜாதி கட்சின்னு அப்படி தன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாம தமிழக இளைஞர்கள் எல்லாத்திலையும் எல்லா இடத்துலையும் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் போன்ற முப்படைகள்ல அதிகமா வேலை வாய்ப்பு பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தொலைநோக்கு பார்வை. அந்த வகையில நவம்பர் 16ஆம் தேதி நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன, நவம்பர் 16ஆம் தேதி பிறந்த மற்றும் மறைந்த சாதனையாளர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம். நான் தொகுத்து தரும் இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு அரிய தகவலாகவும் நீங்கள் அவசியம் அறிய வேண்டிய தகவலாகவும் இருக்கும். இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு பெரிதும் பயன்படும். 1849ஆம் ஆண்டுல ரஷ்ய எழுத்தாளர் பியோதர் தஸ்தவேஸ்கி அப்படிங்கிறவர், அவர் என்ன செஞ்சாருன்னா, நிறைய எழுதினாரு. புரட்சிகரமான கருத்துக்களை எழுதிக்கிட்டே இருந்தாரு. நம்ம தமிழ்நாட்டுல மகாகவி பாரதியார் மாதிரி அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்ற மாதிரி ரஷ்ய நாட்டுல பியோதர் தஸ்தவேஸ்கி அவர்கள் நிறைய எழுதிக்கிட்டே இருந்தாரு. அவருடைய எழுத்துக்கள் அனைத்தும் மக்கள் மனதுல பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சு. அதனால அன்றைய அரசாங்கம் அவரை அரசுக்கு எதிராக நீங்க புரட்சி செய்யறீங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி அவருக்கு மரண தண்டனை விதித்தாங்க. பிற்காலத்துல அந்த மரண தண்டனை கேன்சல் ஆகி அது கடுங்காவல் தண்டனையா மாறிச்சு. அடுத்ததாக 1852ஆம் ஆண்டுல வானியல் அறிஞர் யோன் ரசல் இந்து என்பவர் 22 கலியோப் அப்படிங்கிற சிறிய கோளை கண்டறிந்தார். இந்த 22 கலியோப் அப்படிங்கிறது ஆஸ்ட்ராய்டு. அடுத்ததா 1885ஆம் ஆண்டு மானிடோபாவின் தந்தை என்று போற்றப்படும் நூமல்ஸ் ரோபல் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். இந்த மானிடோபா அப்படின்னா அது எங்க இருக்குதுன்னா, அது ஒரு மாகாணம், கனடா நாட்டில் இருக்கிற மாகாணம். அதனுடைய தலைநகரம் வினிபெக் அப்படிங்கிறது. அடுத்ததாக 1904ஆம் ஆண்டுல ஆங்கிலேய மின்சார பொறியாளர், அதாவது எலக்ட்ரிக் என்ஜினியர், அவர் ஜான் பிளமிங் அப்படிங்கிறவர் வேக்கம் டியூபை கண்டுபிடிச்சாரு. இந்த வேக்கம் டியூப், அதாவது வெற்றிட குழாய், மின்சாரத்தை சிக்கனத்துக்கு இது பயன்படுது. குறிப்பா டிவி, ரேடியோ, ரேடார், சவுண்ட் ரெக்கார்டிங் போன்ற கருவிகள்ல இந்த வேக்கம் டியூப் பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததா 1907ஆம் ஆண்டு ஆக்லஹோமா யுஎஸ்ல 46வது மாநிலமாக இணைந்தது. மொத்தம் அமெரிக்கால 50 மாகாணம் இருக்கு. இந்தியாவில் 28 மாநிலம் இருக்கிற மாதிரி அமெரிக்காவில் 50 மாகாணம் இருக்குது. அதை தான் ஒன்று சேர்த்து யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு ஒருங்கிணைந்து சொல்றாங்க. அந்த 50 மாகாணத்தை குறிக்கும் வகையில அமெரிக்க தேசிய கொடியில 50 நட்சத்திரம் இருக்கு. நம்ம இந்தியாவில் இந்திய தேசிய கொடியில நடுவுல அசோக சக்கரத்துல 24 ஆரம் இருக்கும். அந்த மாதிரி அமெரிக்க கொடியில 50 நட்சத்திரம் இருப்பது அதுக்கு தான், அந்த ரீசனுக்காக தான் அதை வச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக 1920ஆம் ஆண்டுல ஆஸ்திரேலியா நாட்டில் குயின்டாஸ் அப்படிங்கிற விமான சேவை நிறுவனத்தை துவங்கினாங்க. குயின்டாஸ் ஏர்வே லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் உலகில் பழமையான விமான சேவை நிறுவனம். இந்த குயின்டாஸ் அப்படிங்கிற பேர் குயின்ஸ்லாந்து அப்படிங்கிற பேர்ல இருந்து உருவானது. இந்த குயின்ஸ்லாந்துங்கிறது ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்கிற 4 மாகாணத்துல ஒரு பெரிய மாகாணம்.
அதனுடைய தலைநகர் பிரிஸ்பேன். ஆஸ்திரேலியா நாட்டின் தலைநகர் கன்பரா. இந்த கூண்டாஸ் ஏர்வே லிமிடெட் வந்து உலகின் இரண்டாவது விமான சேவை, அதாவது பழமையான விமான சேவை நிறுவனம். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் நிறைய ஜெனரல் நாலேஜ் சம்பந்தமான தகவல் நிறைய இருக்கு. குறிப்பா உலகின் மிகப்பெரிய தீவு எதுன்னு கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் ஆஸ்திரேலியா. அதே மாதிரி உலகின் மிகச்சிறிய கண்டம் எதுன்னு கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் வந்து ரேரான அனிமல்ஸ் நிறைய இருக்கு. குறிப்பா கங்காரு, வல்லூரு, கோவாலா போன்ற உயிரினங்கள் அதிகமா இருக்குது. இப்ப கங்காரு படத்தை, அதாவது நிறைய திரைப்படத்துல கூட நீங்க பார்த்துருக்கலாம். குறிப்பா இந்தியன் படத்துல வர அந்த பாடல்ல நீங்க அந்த கங்காரு அதை குதிச்சு குதிச்சு போற மாதிரி காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அடுத்ததான் ஆஸ்திரேலியா நாட்டில் அதிக ரெப்டைல்ஸ் ஊர்வன இனம் அதிகமா இருக்கு. 755 ஊர்வன இனங்கள் அங்க இருக்கு. இதெல்லாம் வந்து அது மட்டும் இல்ல, ஆஸ்திரேலியா கிரிக்கெட் டீம் தான் உலகில் அதிக முறை உலக கோப்பை வென்ற கிரிக்கெட் அணின்னு பேரு வாங்கியிருக்கு. அடுத்ததாக 1945ஆம் ஆண்டு யுனெஸ்கோ நிறுவனம் துவங்கப்பட்டது. யுனெஸ்கோ அப்படின்னா யுனைடெட் நேஷனல் எஜுகேஷனல் சயின்ஸ் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். இந்த அமைப்போட நோக்கம் கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாடு சம்பந்தமான அனைத்து நாட்டில் இருக்கிற அந்த சமூக மேன்மை சார்ந்த இயக்கங்கள்ல இந்த யுனெஸ்கோ நிறுவனம் மும்முரமா இயங்கி வருது. இதனுடைய தலைநகர் வந்து பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ்ல இருக்குது. யுனெஸ்கோ நிறுவனம் வாயிலாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய, குறிப்பா ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கும் பெரும்பாலான நாடுகள் கல்வி வளர்ச்சியில நல்லா டெவலப் ஆயிட்டு வருது. அதனுடைய பங்கு யுனெஸ்கோக்கு இருக்கு. அடுத்ததாக 1965ஆம் ஆண்டு சோவியத் ரஷ்யா அந்த நாடானது வெனரோ 3 அப்படிங்கிற விண்கப்பலை வெள்ளிக்கோளுக்கு அனுப்பிச்சு. இந்த வெள்ளிக்கோள் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பூமியிலிருந்து 2வது இடத்துல இருக்கு. இந்த சோவியத் ரஷ்யா அனுப்பிய வெனரோ அப்படிங்கிற விண்கப்பலுக்கு, வெனரோ அப்படிங்கிற ரஷ்ய மொழிக்கு வெள்ளி என்று பொருள். தமிழ்ல சுக்கிரன் அப்படிம்பாங்க. ஜாதகத்துலலாம் வெள்ளிக்கு பேரு சுக்கிரன், சுக்கிரதசை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இப்ப வெள்ளி கோளானது சூரிய குடும்பத்தில் 2வது கோள். நிலவுக்கு அடுத்ததாக அதிக ஒளி தரக்கூடிய கோள் இது. அது மட்டும் இல்ல, சூரிய உதயத்திற்கு முன், சூரிய உதயத்திற்கு பின், இந்த 2 டைம்லயுமே இந்த வெள்ளிக்கோளானது நிலவு, அதாவது நம்ம பூமியிலிருந்து பார்த்தா ஈஸியா தெரியும் நிலவு மாதிரி, அதையும் ஒரு நட்சத்திரம் மாதிரி தெரியும். அதனால வெள்ளிக்கோளுக்கு வந்து காலை நட்சத்திரம், மாலை நட்சத்திரம்னு இன்னொரு பேர் இருக்கு. அது மட்டும் இல்ல, இது வந்து பிரகாசமா தெரியறதுனால இதனுடைய பேரு விடிவெள்ளி என்று இன்னொரு பேரும் இருக்கு. அது மட்டும் இல்ல, சூரிய குடும்பத்தில் அதிக வெப்பமான கோள் இதுதான். மிகவும் சூடான வெப்பமான கோள். இதுல வந்து மனிதர்கள் வசிக்க முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சிக்காக தான் ரஷ்ய நாடானது வெனரோ அப்படிங்கிற திட்டத்தை, அந்த விண்கப்பலை வெள்ளிக்கோளுக்கு அனுப்பியாச்சு. இப்ப வெள்ளி வந்து பூமிக்கு அருகில் உள்ள கோள். இயற்கையா துணைக்கோள் அதுக்கு எதுவும் கிடையாது. இப்ப நம்ம பூமிக்கு வந்து நிலவு வந்து இயற்கையாவே ஒரு துணைக்கோள் இருக்கிற மாதிரி வெள்ளிக்கு துணைக்கோள் எதுவும் கிடையாது. 224.7 அந்த நாட்கள்ல சூரியனை சுத்தி வருது. நம்ம பூமியானது 365 நாட்கள்ல சூரியனை சுத்தி வர மாதிரி வெள்ளிக்கோள் வந்து 224ல சூரியனை சுத்தி வருது. அது மட்டும் இல்ல, இந்த வெள்ளிக்கோளானது பூமி மாதிரியே பார்க்கறதுக்கு பூமி மாதிரியே இருக்கிறதுனால ட்வின்ஸ் மாதிரி, அதனால வெள்ளிக்கோளுக்கு வந்து சகோதரி கோள் அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்கு. பார்ப்பதற்கு மட்டும் இல்ல, புவியோட ஈர்ப்பு விசை, வெள்ளிக்கோளோட ஈர்ப்பு விசை, அதாவது மோரார்லெஸ், அதாவது கொஞ்சம் சில வித்தியாசம் தான், அதனுடைய வித்தியாசம் தான் இருக்குது. அதனால வெள்ளிக்கோளுக்கு சகோதரி கோள்னு இன்னொரு பேர் இருக்கு.
அடுத்ததாக 2002ஆம் ஆண்டில் சார்ஸ் நோயானது சீனாவில் குவாங்டோங் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சாங்க. இந்த சார்ஸ் நோய் கொரோனா நோய்க்கு அண்ணன் மாதிரி. சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்ம் தான் சார்ஸ். இப்போ நம்ம கொரோனா அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா கொரோனா வந்து உலகம் முழுவதும் உள்ள ஒட்டுமொத்த உலகத்தையே உழுக்குச்சு. அந்த மாதிரி கொரோனாவுக்கு முன்னோடி சார்ஸ், அது ஒரு வைரஸ் நுண்கிருமியால ஏற்படுகிற நோய். குறிப்பா நுரையீரலை இது தாக்கும். அடுத்ததாக நவம்பர் 16ஆம் தேதி பிறந்த சாதனையாளர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம். 1922ஆம் ஆண்டு ஜோசே சமராகு அப்படிங்கிற போர்த்துகீசிய எழுத்தாளர் பிறந்தார். இந்த ஜோசே சமராகு அவர்கள் 1998 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர். அடுத்ததா 1971ஆம் ஆண்டுல பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் மிக முக்கிய கிரிக்கெட் வீரர், வேகப்பந்து வீச்சாளர் வகார் யூனிஸ் அவர்கள் பிறந்தார். வகார் யூனிஸ் அவர்களும் சச்சின் டெண்டுல்கர் அவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்னன்னா 1989ஆம் ஆண்டுல நவம்பர் 15 ரெண்டு பேருமே ஒன்னா கிரிக்கெட்ல வந்து ஒன்னா ஒரே மேட்ச்ல இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. அதாவது சச்சின் டெண்டுல்கர் வந்து 16 வயசுலேயே தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கை துவங்கினாரு. மிக இளம் வயதில் கிரிக்கெட்ல நுழைஞ்ச நபர் யாருன்னா சச்சின் டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கரும் வகார் யூனிஸ் அவர்களும் ஒரே மேட்ச்ல டிபியூட், அதுல வந்து அறிமுகமான கிரிக்கெட் வீரர்கள். இந்த வகார் யூனிஸ் அவர்கள் வந்து நிறைய சாதனைக்கு சொந்தக்காரராக இருக்கிறாரு. தான் விளையாடிய முதல் போட்டியிலேயே 4 விக்கெட் எடுக்கிறாரு. கபில் தேவ், சச்சின் டெண்டுல்கர் உட்பட 4 விக்கெட் எடுக்கிறாரு. அதனால அவருக்கு விக்கி அப்படிங்கிற பட்ட பெயரும் பியூர்வாலா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பட்ட பெயரும் இருக்கு. இந்த 4 விக்கெட் எடுத்ததுனால பாகிஸ்தான் ஊடகங்கள் அனைத்து ஊடகங்களும் இவரை வந்து பியூர்வாலா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சிறப்பாக அழைக்கிறாங்க. இந்த பியூர்வாலா அப்படிங்கிற இடமானது பாகிஸ்தான் நாட்டில் இருக்குது. இவர் வந்து வகார் யூனிஸ் அவர்கள் வசீம் அக்ரமோட சேர்ந்து துவக்க பந்து வீச்சாளராக இருந்தாரு. அதனால நிறைய போட்டிகள்ல இப்ப இவங்க 2 பேரும் இருந்த டைம்ல பாகிஸ்தான் அணி கிரிக்கெட்ல வந்து பவுலிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அதனால எதிரி அணி வந்து இவங்களை ஈஸியா, இந்த 2 பேரும் சேர்ந்த கூட்டணி மற்ற நாடுகளை ஈஸியா வின் பண்ணாங்க. வகார் யூனிஸ் வந்து 1994ஆம் ஆண்டுல நியூசிலாந்துக்கு எதிராக ஒன் டே மேட்ச்ல ஹாட்ரிக் விக்கெட் எடுத்தாரு. ஒன் டேல ஹாட்ரிக் எடுத்த முதல் வீரர் வகார் யூனிஸ். அது மட்டும் இல்ல, டெஸ்ட் போட்டியில 373 விக்கெட்டும், ஒன் டே போட்டியில 416 விக்கெட்டும் எடுத்தாரு. ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து மிக கம்மியா, அதாவது உலகின் முதல் நபர் பந்து வீச்சில் ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கிறது வந்து டேல் ஸ்டெயின். அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ட்ரைக் ரேட்டு கம்மியா இருக்கிற பந்து வீச்சாளர் யாருன்னா வகார் யூனிஸ். அதே மாதிரி ஒன் டேல வந்து மிக குறைந்த வயதில் 400 விக்கெட் எடுத்த உலகின் முதல் பந்து வீச்சாளர் இவரு தான். அடுத்ததா 2012ஆம் ஆண்டுல வந்து 22 வயசுல 15 நாள்ல பாகிஸ்தான் கிரிக்கெட் டெஸ்ட் கிரிக்கெட் அணிக்கு கேப்டன் ஆனாரு. அதாவது 2012ல 22 வயசுலயே ஆனாரு. அதனால உலகின் மிக இளம் வயதில் டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் கேப்டனான நபர் இவர் வந்து 3வது நபர். இவரு பாகிஸ்தான்ல இவர் ஃபர்ஸ்ட். அடுத்ததா இவரு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாரு. அது மாதிரி அதாவது ஒரு பக்கம் பிளஸ்னா இன்னொரு பக்கம் மைனஸ் இருக்கு. பிளஸ் நான் சொன்னதெல்லாம் பிளஸ். இவருடைய மைனஸ் என்னன்னா, விளையாடும் போது பந்தை வந்து அதை சேதப்படுத்த அந்த குற்றச்சாட்டுக்காக இவர் முதல்ல வந்து விளையாட தடை விதிக்கப்பட்டார். அப்ப கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே விளையாடக்கூடாதுன்னு அப்படின்னு தடை விதித்த முதல் கிரிக்கெட் வீரர் யாருன்னு கேட்டா அது வகார் யூனிஸ் தான். வந்து அவருடைய சேலரியில இருந்து 50% அபராதமும் விதிச்சாங்க. பொதுவா ஃபுட்பால்ல தான் வந்து ரெட் கார்டு கொடுப்பாங்க. ஒரு வீரர் விளையாடும் போது நீங்க விளையாடக்கூடாதுன்னு ரெட் கார்டு கொடுத்து அவங்கள எலிமினேட் பண்ணுவாங்க.
அந்த மாதிரி கிரிக்கெட்ல இந்த மாதிரி எலிமினேட் பண்றது, விளையாடக்கூடாதுன்னு சொல்றது கிரிக்கெட்ல ரேரு. அந்த சாதனைக்கும், அதாவது அந்த வரலாற்று நிகழ்வுக்கும் இவரு தான் சொந்தக்காரர். முதல்ல பந்து சேதப்படுத்திய குற்றத்துக்காக விளையாட தடை விதிக்கப்பட்டது. அதற்கான அபராதமும் விதிக்கப்பட்டது. வேர்ல்டு கப்புன் போது இவர் விளையாடக்கூடாதுன்னு நிரந்தரமா, அதாவது அதை நிறுத்தி வச்சாங்க. இந்த வரலாற்று நிகழ்வுக்கு சொந்தக்காரர் வகார் யூனிஸ் அவர்கள். அடுத்ததாக 1983ஆம் ஆண்டு பின்னணி பாடகர், நடிகர், இசையமைப்பாளர் தமன் அவர்கள் பிறந்தார். இந்த தமன் அவர்கள் அவருடைய பூர்வீகம் ஆந்திரா. அவருடைய இயற்பெயர் கண்டசாலா சாய் சீனிவாச தமன் சிவகுமார். அதுதான் அவருடைய முழு பேரு, இயற்பெயரு. அவருடைய ஃபர்ஸ்ட் படம் நடிகரா பாய்ஸ் திரைப்படம், ஃபர்ஸ்ட் படம் இசையமைப்பாளரா சிந்தனை செய் அப்படிங்கிற திரைப்படம். அவருடைய ஃபர்ஸ்ட் தெலுங்கு படம் கிக் அப்படிங்கிற திரைப்படம். அடுத்ததாக 1975ஆம் ஆண்டு எழுத்தாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் திருவில்லிபுத்தூர்ல பிறந்தார். அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர், திருவல்லிபுத்தூர்னு சொல்லுவாங்க. விருதுநகர் மாவட்டத்துல பிறந்தார். இவர் நிறைய மக்கள், அதாவது கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில பிரபலமானவர். இதை நான் எதுக்கு பதிவு செய்யறேன்னா, அவர் பிறப்பால் பீகாரை சார்ந்தவர். தமிழ்நாட்டில் இங்க தமிழ் வழியில படிச்சு, அதாவது சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்னு சார்லஸ் டார்வின் அவர்கள் சொல்லுவார். அதாவது ஒரு இடத்துக்கு போனா அந்த விலங்கானது அந்த இடத்துல தன்னை தகவமைத்து கொள்ளணும், சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்னு. அந்த மாதிரி இவர் பீகார், தன்னுடைய பூர்வீகம் பீகார் அப்படின்னு இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு தமிழ் வழியில படிச்சு தினத்தந்தி, அந்த சேனல்ல தினத்தந்தி டிவியின் முன்னாள் தலைமை அதிகாரியா இருந்தவர். அதனால இப்ப நம்ம எங்க போறோமோ அந்த இடத்துல நம்ம சர்வைவல் பண்ணணும். அதுக்காக இந்த பதிவு நான் சொல்றேன். அடுத்ததாக நவம்பர் 16ஆம் தேதி இறந்த சாதனையாளர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம். 1801ஆம் ஆண்டுல குறிச்சியில் பிறந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய தம்பி ஊமைத்துறை மறைந்தார். வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் ஊமைத்துறை இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்க. அது மட்டும் இல்ல, மருது சகோதரர்கள் இவங்களுடைய கூட்டணி வச்சு அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலேயரை நேருக்கு நேரா எதிர்த்தாங்க. ஒரு தமிழ்ல ஒரு பொன்மொழி, பழமொழி இருக்குது, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு ஒரு பொன்மொழி. அந்த பொன்மொழி பழமொழியை இவரை வச்சுதான் சொல்லியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் துணிஞ்சு ஒவ்வொரு போர்லையும் எதிர்த்து செயல்படும் போது அவருக்கு நிழலாக கூடவே இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாரு. இவருடைய இயற்பெயர் குமாரசாமி. 1801ஆம் ஆண்டுல இவர் மறைந்தார். அதாவது சுதந்திர போராட்ட காலத்துல இந்தியாவில் முதல்ல சுதந்திர போராட்ட துவக்கத்தை, அந்த சுதந்திர போராட்டத்தை துவங்கியவர்கள்ல இவரும் ஒருத்தர். அடுத்ததா 2021ஆம் ஆண்டுல எழுத்தாளர் பாரதி மணி அவர்கள் இறந்தார். பாரதி மணி அவர்களுடைய இயற்பெயர் மணி. ஆனா பாரதி அப்படிங்கிற திரைப்படத்துல நடித்ததால அவருக்கு பாரதி மணின்னு பேரு. இவர் எழுத்தாளர், நடிகர். இவர் பிறந்தது திருநெல்வேலி மாவட்டம். இலக்கிய வட்டத்துல இவருக்கு பாட்டையா அப்படிங்கிற பேர் இருக்கு. உயிர்மை மாத இதழில் இவர் பல நேரங்களில் பல மனிதர்கள், புள்ளிகள், கோடுகள், கோலங்கள் அப்படிங்கிற இலக்கிய படைப்புகளை படைச்சவர். பாபா, ஆட்டோகிராப், அந்நியன் போன்ற படங்கள்ல இவர் நடிகராக நடிச்சிருக்கிறாரு. அவர் மறைந்த தினம் இன்று. நவம்பர் 16ஆம் தேதி நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை நான் இதுவரை தொகுத்து தந்திருக்கிறேன். இதை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும். உங்க வாழ்க்கை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, கார்ல் மார்க்ஸ் சொன்னது மாதிரி, மனித வாழ்க்கை பயனின்றி அழியக்கூடாது அப்படின்றத நீங்க படிக்கிறதோடு மட்டும் இல்லாம அதை நடைமுறைப்படுத்தணும். சமூக மேன்மைக்கு நீங்களும் உங்களுடைய பங்களிப்பை செய்யணும் சொல்லி இன்றைய பயனுள்ள தகவலை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன்.